நான் சொல்லிட்டோமா நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாம் நீங்களே சொல்லி முடிச்சிருக்காங்க. அல்லேலூயா. எப்படி அழைக்கிறாங்கன்னா, பொய் சொல்ல உண்மைதான். ரத்தத்தின் ரத்தமே அப்படி என் உடன் பிறப்பேன்றான். அப்புறம் இப்போ ஹிந்தியில் ஒருத்தர் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? பேட்டி பச்சாவன்றான். பேட்டி பச்சாவ். இப்படி எப்படியாகிலும் என்ன பண்ணுறாங்கன்னா, they want to keep people near. ஜனங்களை அருகில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு தந்திரமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நாம் தந்திரமான வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறவர் அல்ல, மந்திரத்தையும் பயன்படுத்துகிறவல்ல, சர்வ வல்லமையை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறபடினால, நம்மை பேர் சொல்லி அழைக்கிறது உண்மையாயிருக்கிறபடினால என் வாழ்க்கையில் நடந்தது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு சபையாகி உங்களை ஆண்டவர் இப்படி அழைக்கிறார். வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் 4:1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே. போதும் நிச்சயமா இதுக்கு மேல வேணும். எப்படி? எனக்கு பிரியமும் வாஞ்சையுமானவர்களே. ஆண்டுடைய வார்த்தை. பைபிள் நம்ம எப்படி அழைக்குதுன்னா, பலவர் என் பிரியமே, என் ரூபவதியே. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மை அழைக்கிற விதமே வெரி ஸ்பெஷல். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு பாத்திரவான்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதுக்கு பாத்திரமா? பிரியமான பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? பிரியமானதை செய்வாங்க. பிரியமில்லாத பிள்ளைங்க பிரியமில்லாதத. அப்ப யார் மீது பிரியம்? அவருக்கு மனுஷர் மீது பிரியம், உண்மைதான். ஆனால் உங்களை ஆண்டவர் அழைக்கிற விதம் என் பிரியமே. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களை எப்படி வைக்க விரும்புகிறார் பாருங்களேன். அடுத்த வார்த்தை வாசிமா. வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. இருங்கம்மா. ஐயோ, எப்படி ஆண்டவர் வைக்க விரும்புகிறார்? எப்படி சபை உங்களை வைக்க விரும்புகிறது? கிரீடமாக. அல்லேலூயா. கிரீடம் எப்படி இருக்கும்? தலையில இருக்கா? எப்படி? முதல்ல அது அழகா ஜொலிக்கும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தர விரும்புகிறார். லிவிங் கிரவுன். ஜீவ கிரீடம் என்றால் வாழ்கிற கிரீடம். லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? வாழக்கூடியது வாழ, நகரக்கூடியது நகராதது. ஆனால் ஜீவ கிரீடம் என்பது வாழ்கிற ஒரு கிரீடம். அப்போ உங்களுக்கு அதை ஆண்டவர் தர விரும்புகிறார். கைத்தட்டி ஆண்டவர் நடி சொல்லலாம். அப்போ நம்முடைய சூழ்நிலையை அவர் எல்லாம் அறிந்த ஆண்டவர் நம்மை பார்த்து என் பிரியமே என்று அழைக்கிறார். அல்லேலூயா. என் கிரீடமே என்று சொல்லுகிறார். எப்படி மெச்சிக்கிறார் பாருங்க. கொஞ்சிற பிள்ளைகளை பார்த்தா தாய்க்கு சொல்லவே வேணாம் வாயில். ஐயோ 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 அப்படி வார்த்தைகள் வரும். அது எப்படியோ வெள்ளமோ செல்லமோ தெரியாது. ஆனால் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், வாரி விடுவோம். ஆனால் சபை உங்களை இப்படி அழைக்க விரும்புகிறது. சபை உங்களை இப்படி சொல்ல விரும்புகிறது. அல்லேலூயா. உங்கள் போதகர் இப்படி உங்களை சொல்லி அழைக்க விரும்புகிறார். என் பிரியமான சகோதரி,
என் பிரியமான சகோதரர். அல்லேலூயா. ஆகவே அதோடு அவர் முடித்து விடவில்லை. இவர்கள் என் கிரீடம், என் பொக்கிஷம், மை ப்ராப்பர்ட்டி. அல்லேலூயா. சபை அப்படி உங்களை உரிமை கொண்டாடுகிறது. சபை உங்களை என்ன கொண்டாடுகிறது? யாருக்கு உரிமை? நீங்கள் ஆண்டவருக்கு தான். ஆனால் இன்றைக்கு சபையிலே அமர்ந்திருக்கிற நீங்கள் சபைக்கு உரிமையானவர்கள், உரியவர்கள், சொந்தமானவர்கள், பொக்கிஷமானவர்கள். உங்களை ஏன் பூட்டி பூட்டி சபைக்குள்ளே வைக்கிறாருன்னா நீங்கள் ஓடி போடாது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் மறந்துடாதீங்க, யூ ஆர் நாட் ஆர்டினரி பர்சன். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. திருநெல்வேலிக்கு அல்வான்மா, அல்வாவுக்கே அல்வா கொடுக்குறியான்மா, அல்வாவுக்கே ஆண்டவர் பாரு. அவர் ஜீவ கிரீடத்தை தருகிறவர் தன் பிள்ளைகளை கிரீடம் என்று அழைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு 2 பேருக்கும் ஒத்து போகுது. இன்னும் நம்ம கிரீடம், அவர் ஜீவ கிரீடம் தரார். அல்லேலூயா. அப்போது இது 2 ஒத்து போகுது. பொண்ணு பார்க்குறவன் என்ன பண்ணுவான்னா, என்ன பார்ப்பாங்களா? எதனா பொருந்துதா, எதனா பொருத்தம் வருதா, 1 வருதா, 2 வருதா, 3 வருதா, 4 வருதா, 9 வருதா? ஆனால் நமக்கு ஒரு பொருத்தம் இருக்கு. அவர் தருகிறவர், நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறவர். அல்லேலூயா. 2ஆம் வசனம் வாசிப்போம். அல்லேலூயா. நாம் ஒரே சிந்தையாய் இருக்க கடவோம். சபை எப்படி இருக்கணும்னா, பாஸ்டர் சொன்னது போல் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த சிந்தையில் தான் நம்மளும் இருக்கணும். அதை தான் யோசிக்கணும். இப்போ விபிஎஸ் நடத்த போகிறோம், அப்போ நமக்கு என்ன சிந்தை வரணும்? நான் ஊருக்கு போகணும். இதோ ஒரே சிந்தை. இது என்ன சிந்தை? உங்களை எப்படி அழைக்கிறாங்க? என் செல்லமே, என் பிரியமே, என் கிரீடமே நான் அழைக்கும்போது நமக்கு வேறு சிந்தனை வந்துச்சுன்னா, இப்போ இதில் பிரேக் ஆகுது. எது பிரேக் ஆகுது? அது பிரேக் ஆகுது. அதான் ஓடுது வண்டி, போயினே இருக்குது வேறு. எது பிரேக் ஆகுது? இந்த உறவு, பிரியமான உறவு, சபையுள்ள உறவு, சபையோடு இருக்கிற அந்நிய ஐக்கியம். அப்போ ஒரே சிந்தையாக இருந்தால் அது பிரேக் ஆகாது. உங்களை எப்போதும் அந்த அழைக்கிற அந்த சத்தம், துணிக்கிற சத்தம் உங்கள் உள்ளத்தில் கேட்கும். என் சபை என்னை பிரியமானவர் என்று அழைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 1000 ஸ்தோத்திரம் சொல்லலாம். இது எத்தனை ஸ்தோத்திரம் சொல்லலாம்? உங்களுக்கு சபை கொடுக்குற பெயருக்கு. உங்களை யாரும் எப்படி எப்படியோ கூப்பிட்டுருப்பாங்க, பரியாசமாக சொல்லியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஆனால் சபை உங்களை பரியாசம் பண்ணுவதற்கு அல்ல, உங்கள் மீது பிரியமாக இருப்பதற்கு. அல்லேலூயா. 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 ஆகவே பிரியமான ஜனம் மாத்திரம் எப்படி இருக்கணும்னா, வித் ஒன் மைண்ட், ஒரே சிந்தையாக. அல்லேலூயா. கைத்தட்டு 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 அப்படி இல்லை. கை தட்டினா தட்டணும். ஸ்டாப்னா ஸ்டார்ட்னா ஸ்டார்ட்டுன்னு ஃபேனை போட்டீங்க, ஓடல என்ன பண்ணுவீங்க? தொடப்ப கட்டை எடுத்து திருப்புவோம். என்ன பண்ணுறது? வேறு வழி கிடையாது. அப்போ ஸ்டார்ட் ஆகிட்டா என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தொடப்ப கட்டை தேவையில்லை. அல்லேலூயா. நமக்கு அது அவசியம் இல்லை. ஏன்னா நாம் பிரியமானவர்கள், ஒரே சிந்தையோடு செய்கிறவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரே சிந்தையாக இருக்க வாசிங்கம்மா.
கர்த்தருக்கு ஒரே சிந்தையா இருக்கிற ம் யோதியாளுக்கும் ஆ ஆ சிந்தியாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கும் நான் புத்தி சொல்லுகிறேன். நீங்களும் வண்டியில் போனவங்களுக்கும் வர்றவங்களுக்கும் புத்தி சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? புத்தி சொல்லுங்க. என்னன்னு புத்தி சொல்லுங்க? நீங்கள் சபைக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழுங்கள், சபைக்கு கிரீடமாய் இருங்கள், சபையோடு சேர்ந்து ஒரே சிந்தையாய் வாழுங்கள். கைத்தட்ட மாட்டீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன சொல்லுங்க? புத்தி சொல்லுங்கள். ஏன்? நீங்கள் பிரியமான பிள்ளைகள், நீங்கள் கிரீடமானவர்கள். அல்லேலூயா. கிரீடம் எங்கே வைப்பாங்க? ஒன்று தலையில் வைப்பாங்க, அப்புறம் இல்லைன்னா தரையில் வைப்பாங்களா? ஏய், கிரீடம் தலையில் தானே வைப்பாங்க. உனக்கு ஏற்கனவே தலையில் ஒரு கிரீடம் இருக்குது, ஆனால் அதை பத்திரமாக வைப்பார்கள். அதை எல்லா பொருளை போல பாவிக்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளோ விசேஷமானவர்கள் நீங்கள். அடுத்த வசனம் வாசிப்போம். 3. என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்குள் உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். எப்படி? நீங்க சபையில உத்தம கூட்டாளிகளாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். யாருக்கு உதவியாக? சபையில செய்கிற எல்லா காரியங்களில உதவியாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஊழியம் முடிச்சாச்சு, 2 ஊழியம் முடிச்சு, 3 முடிச்சாச்சு, 4 முடிச்சாச்சுன்னாரு. இப்போ எத்தனாவது இருக்கு? இன்னும் 3 இருக்கா ஐயா? இன்னும் 3 இருக்குது. அப்போ உத்தம கூட்டாளி எங்கே இருப்பாங்க? கூப்பிட்டா வருவாங்க, கூப்பிட்டா இல்லைன்னா எங்கே இருப்பாங்க உத்தமவனுங்க? நான் சொல்லலை, கோச்சிக்காதீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல 1 வந்துச்சு. எத்தனை வரல? அந்த 9 நடுத்தல தெருவில் தான் சுத்தம். நன்றி அல்லாதவர்கள். ஆனால் அவர்களை உத்தம கூட்டாளி என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. ஒருவனாய் வந்து பிரியமானதை செய்ய சபையோடு சேர்ந்து செய்யும்போது அவர்கள் உத்தம கூட்டாளிகள். அல்லேலூயா. கூட்டல்னா என்ன அர்த்தம்? பெருக்குகிறவர்கள், அதிகமாக்குகிறவர்கள், அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்கள், அதிகமாய் செய்கிறவர்கள் கூட்டாளி. ஒரு மாடு வண்டி இழுத்தா எவ்வளோ மாடு சுமக்குமா? ஒரு மாட்டு வண்டி எவ்வளோ சுமக்குமா? பாக்ஸ் ஃபுல்லாக போட்டால் எத்தனை மூட்டை சுமக்கும்? சாதாரணமாக ஒரு 10 மூட்டை சுமக்கணும்னு வச்சுங்க ஒரு மாட்டு வண்டி. ஒரு 2 மாட்டு வண்டி எப்படி சுமக்கணும்? 20 மூட்டை. அப்படி கிடையாது, இல்லை 40 மூட்டை சுமக்கும். ஏன்னா உத்தம கூட்டாளி இருக்கிறபடினால, நல்ல பார்ட்னர் இருக்கிறபடினால, நல்ல பங்காளி இருக்கிறபடினால. ஆகவே உத்தம கூட்டாளியை என்ன சொல்லி வாழ்த்துக்கிறார் பாருங்க. தொடர்ந்து வாசிப்போம். உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் ஸ்நேகத்தோடு மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? இந்த உத்தம கூட்டாளிகளுடைய பெயர்கள் சபை புஸ்தகத்தில் அல்ல, ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் உத்தம கூட்டாளிகளாக இருக்க விரும்புங்கள். அல்லேலூயா. எப்படி விரும்புங்க? எதை விரும்புங்க? அப்பொழுது உங்க பெயர் சபை புத்தகத்தில் அல்ல,
ரேஷன் புத்தகத்தில் அல்ல, ஜீவ புஸ்தகத்தில். அல்லேலூயா. ரேஷன் கார்டில் பேர் இருந்தால் எல்லாருக்கும் 6000 ரூபாய் கிடைக்காது. ஒரு கார்டுக்கு 1000. ஆனால் உன் பேர் எல்லாம் இருக்குதுன்னு உனக்கு 6000 ரூபாய், உனக்கு அரிசி பருப்பு தான் கிடைக்கும். அதில் ஒரு ஷேர். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் உன் பெயர் இருக்குமானால் உனக்கு எல்லாவற்றிலும் பங்கு உண்டு. எல்லாவற்றிலும் பங்கு உண்டு. ஆளுகையிலும் பங்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் உண்டாயிருக்க இந்த உலகத்திலே வாழுகிற நீங்களும் நானும் சுவிசேஷத்திலே உடன் கூட்டாளிகளாக வாழ வேண்டும். அல்லேலூயா. அதை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் விரும்புகிறீங்களான்னு தெரியல. உங்கள் சபை விரும்புது, உங்கள் போதகர் விரும்புகிறார். எதுக்கு விரும்புகிறாரு? முதல்ல உத்தம கூட்டாளி ஆனால் தானே அது ஆயிட்டீங்களா? ஐயோ, கைத்தட்டுங்க அவளுக்கு. அப்புறம் உங்களுக்கு நாங்கள் அவங்க மாத்திரம் கை தட்டுறீங்க, உங்களுக்கு ஆ மெதுவாக வருது சத்தம், கரெக்டாக வரணுங்க. நானும் தான். வெரி குட், கை தட்டுங்க. நானும் தான்றவங்களுக்கு. அப்புறம் அல்லேலூயா. நாம் உத்தம கூட்டாளிகளாக இருப்போமானால் இந்த தேசம் இயேசுவின் பிள்ளைகளாக மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய சின்ன சாட்சி சொல்கிறேன். நான் நடு ரோட்டில் எங்கே போகிறேன்னு தெரியாது, எங்கே சாப்பிட போகிறேன்னு தெரியாது, எங்கே இருக்க போகிறேன்னு தெரியாது. 1970ஆம் வருஷம் இங்கே ஒரு அனாதை விடுதி இருந்தது இந்த ஏரியாவில். அப்போ இந்த பக்கம் ஆறு போது ஆற்றுலலாம் போய் குளிச்சிருக்கிறேன். செங்கல் சூழெல்லாம் இருந்தது. பஸ்ஸு இங்கே வரணுன்னா எங்கே இறங்கணும்? பாரிஸில் பஸ் ஏறி வடபழனியில் இறங்கணும். வடபழனினா இங்கே இல்லை, கோயிலாண்ட. அங்கேருந்து இன்னொரு வாட்டி பிடிச்சி இங்கே வரணும், இல்லைன்னா நடந்தே வரணும். அப்படி இருந்த இவங்கெல்லாம் ரோட்லெல்லாம் லைட் எப்படி இருக்கும்? லாந்தர் கொளுத்தி வைப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அப்படியே மாறி போய் 50 வருஷத்தில் எல்லாம் எப்படி ஆகிட்டு இருக்குது? எல்லாம் மாறி போயிடும். ஆனால் ஆண்டவர் உங்களை மாற விரும்புகிறார். நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ளணும், உத்தம கூட்டாளியாளாக மாற. அல்லேலூயா. பிரியமானவளாக இருக்க, கிரீடமாக இருக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 4ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவ்வளோதான். நீங்கள் கடன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, துக்கமா இருக்காதீங்க. அது ஒரு பக்கம் வைங்க, கருவேப்பிலை மாதிரி. அது எது மாதிரி? வேணும்னா சாப்பிடு, வேணும்னா ஊட்டுரு, அவ்வளோதான். அது அதற்காக என்ன பண்ணக்கூடாது? ஐயோ இது துண்ணுமா, ஐயோ அது சாப்பிடணுமா, அது வெல்லும், அதற்காக புலம்ப வேண்டிய சரி. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பி ஹாப்பி. சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், உன் சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த காரியத்தையும் தள்ளி போடு. உன் குடும்பத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த காரியத்தையும் தள்ளி போடு. சுவிசேஷத்தில் தடையாக இருக்கிற சந்தோஷமான காரியத்தை தள்ளி போடு. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிப்போம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அல்லேலூயா. எது தெரிஞ்சிருக்கணும்? உங்களை பார்த்தா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லணும். அல்லேலூயா. உங்கள் சாந்த குணம் எப்படி இருக்கணும்? வெளியரங்கமாக இருக்கணும். அவுட்வேர்டு பார்க்கும்போது அது தெரியணும். அல்லேலூயா. 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 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சமீபமாய் இருப்பாரானால்
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. அது சபையாக செய்றீங்களே இன்னும் சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு கடன், இவங்களுக்கு வியாதி, அவங்களுக்கு கஷ்டம். அல்லேலூயா. அப்போ சபை அதையும் ஒழுங்கா செய்யுது. ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற காரியத்தை, உங்களை குறித்து, உங்கள் கடனை குறித்து, உங்கள் பிரச்சனைகளை குறித்து, அதை அப்படியே மௌனமாக இராதபடிக்கு அதை சபையிலே செய்து ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு பெரிய காரியம். அல்லேலூயா. உங்கள் சபையை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. உங்கள் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயத்தையும் உங்கள் சிந்தையும் காத்துக்கொள்ளும். இன் கிரைஸ்ட் இட் வில் ப்ரொடெக்ட். கிறிஸ்துவுக்குள் அது ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். மரணம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது? எப்போ? உத்தம கூட்டாளி தாண்டி வந்துட்டுமே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அல்லேலூயா. என்ன பண்ணார் ஆண்டவர்? அதை புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும், உங்கள் சிந்தையை நிரப்பும். அல்லேலூயா. நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. உங்கள் கடன் பிரச்சனைகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறபடினால, அவர் உங்களுக்கு பலன் தருகிறபடினால, அவர் சுகம் தருகிறபடினால, உங்களை ஆற்றுகிறபடினால, உங்களை தேற்றுகிறபடினால, உங்களை அரவணைக்கிறபடினால, அவைகளை செய்து முடிக்க திராணி உங்களுக்கு தருகிறபடினால, அல்லேலூயா, உங்கள் சிந்தையை காத்துக் கொள்ளுங்கள். அவர் காத்துக் கொள்வார். அல்லேலூயா. இப்ப நம்ம காத்துக் கொள்ள வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. நீங்க யாரு? வெரி குட். யார் சொன்னது? உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் உத்தம கூட்டாளி, பிரியமான, அப்புறம் கிரீடமான. அல்லேலூயா. உங்களை இழந்து போகாதபடிக்கு. அல்லேலூயா. ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா எதுனா ஆகும்? புலி பூசண மாதிரி பொலிவு உண்டாங்க. நல்ல தமிழ் ஆசிரியர் போல இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி கொடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, 8 லவ்லி தரேன். அல்லேலூயா. எத்தனை லவ்லி வேணுமா வேணாமா? 8ஆம் வசனம் வாசிப்போம். 8ஆம் லவ்லி இது பாருங்க. 8ஆம் வசனத்துல 8 லவ்லி இருக்கு. கடைசியாக சகோதரர்களே, எப்படி? ஆமா. இப்போ இவ்வளோ நம்பிக்கை ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிறார். உத்தம கூட்டாளியாக, கிரீடமாக, அப்புறம் பிரியமாக. இப்படி நம்புகிற ஆண்டவர் உங்களிடத்துல ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார். வசனம் அப்படி கேட்கிறது, வேதம் அப்படி கேட்கிறது. நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். ஆனால் அந்த உலகம் உண்மை உள்ள உலகம் அல்ல. எல்லாம் பொய்யாக மாறிவிட்டது. ஆண்டவர் படைப்பில் எல்லாம் மெய்யாக தான் சொன்னார். ஆனால் அங்கே ஒருத்தன் வந்து பொய் சொல்கிறான் பாரு. ஆண்டவர் சொன்னாரோ, அன்னைக்கு ஆரம்பித்த பொய் உலகமாகவே மாறிப்போச்சு. அல்லேலூயா. ஆனால் உங்களை விசுவாசியாக, உங்களை சபையாக, உங்களை ஆண்டவர் எப்படி இருக்க விரும்புகிறார்? பி ட்ரூத்ஃபுல், உண்மை உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. அப்புறம்
நம்ம அப்புறம் என்ன அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க? உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ எப்படி ஒழுக்கம் உள்ளவைகள் ஒழுக்கமானவைகளை சபை செய்ய வேண்டும். ஒழுங்கீனத்தை சபை செய்யக்கூடாது. சபைனா யார்? பைபிள் ஸ்கூலில் ஒரு கேட்பான், சபைனா யார்? உடனே எல்லாம் பெரிய பெரிய படம் வரைஞ்சி மேலே ஒரு பில்லர் போட்டு லைட்டு போட்டு சிலுவை போட்டு பெல்லு வச்சு இதுதான் சபை இல்லை. நீங்கள் தான் சபைகள். ஆகவே சபையாக நீங்கள் எப்படி இருக்கணுமா? ஒழுக்கம் உள்ளவைகளாக, அப்புறம் நீதி உள்ளவைகளாக, கற்புள்ளவைகளாக, அன்புள்ளவைகளாக, நற்கீர்த்தி உள்ளவைகளாக, புண்ணியம் செய்கிறவர்களாக, புகழை நாடுகிறவர்களாக அவைகளை செய்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. அப்போ வேதத்துல ரொம்ப முக்கியமானது இதுதான். நீங்க கொட்டை எழுத்துல எழுதி உங்க பைபிள் எழுதி வச்சுக்கணும். நான் கிரீடம், நான் பங்காளி, நானே பிரியமானவன். ஆகவே நான் எப்படி தான் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கூட்டாளி எல்லாம் இப்போ பெருக்காளி ஆயிட்டாங்களே. உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நீதி உள்ளவளாக இருக்கணும். மொத்தம் எத்தனை? கரெக்டாக கணக்கு போட்டிங்களா? கணக்கு போடாமல் சொல்லிட்டீங்களா? அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே நாம் சபையாக இருக்கிற நாம ஆண்டவர் நம்ம ஏன் வைத்திருக்கிறாருன்னா இந்த குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். இதை ஜனங்க பார்க்கணும். அல்லேலூயா. இதை ஜனங்க கேட்கணும். கிறிஸ்தவங்கன்னா உண்மை உள்ளவங்க, ஒழுக்கம் உள்ளவங்க, நீதி உள்ளவங்க, கற்புள்ளவங்க, அப்புறம் அன்புள்ளவங்க, நற்கீர்த்தி செய்கிறவங்க, புகழையும் புண்ணியத்தை செய்கிறவங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஐயோ இதை செய்யணுமே. ஐயோ ஐயோ கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுவீங்களா? வெரி சாரி. அப்படியே ஆண்டோட சொல்லிடலாம், ஆண்டவரே இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்டுட்டு விட மாட்டேன். என்ன பண்ண போகிறேன்? குட்டி பண்ண எத்தனை சொன்னேன்? சத்தம்மா ஒன்று சொல்லு. கோட்டி தலைமல. ஐயோ வேணாம் 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 கொட்டாது. அல்லேலூயா. அப்போ இதை நாம் பழக்கத்தில் கொண்டு வரும்போது நம் கிரீடம் பழுதாகாது. இதான் சீக்கிரம். நம்ம கிரீடம் பழுது அடையாது. பழுதுன்னா என்ன அர்த்தம்? கெட்டு போடுறது, கஞ்சி குடிக்கிறான் அந்த பழுது, அது நல்லதுன்றான். இப்போ வெளிநாட்டிலலாம் ஏற்றுமதி பழுது ஏற்றுமதி பண்ணுறான். அது என்ன பண்ணுறான்? சுத்தனில் போட்டு எடுத்து குடிக்கிறான், விற்கிறான் கடையிலலாம். நம்ம ஊரில் இல்லை, வெளிநாடுகள். அல்லேலூயா. ஆனால் உங்கள் கிரீடம் பழுதாகாது, நீங்கள் பழுது அடைய மாட்டீர்கள். அல்லேலூயா. 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 9ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளையோ அவைகளையே செய்யுங்கள். அல்லேலூயா. இதை செய்யுங்கள். அப்போ உலகம் கிறிஸ்தவனை பார்த்தா என்ன சொல்லும்? குற்றம் சொல்ல முடியுமா? குற்றம் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. குற்றம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு குற்றம் சொல்லுகிறாங்க. ஏன்? கிறிஸ்தவனாக வாழாததுனால. அல்லேலூயா. காந்தி தாத்தா இருக்காரு, நோட்ல எல்லாம் இருக்காருல்ல, அவருக்கு பைபிள் ரொம்ப பிடிக்கும், இயேசுடைய மலை பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிறிஸ்தவங்களும் பிடிக்கல. ஏன்னா அவங்க வாழ்க்கை இப்படி இல்லை. வாழ்க்கையில் என்ன இல்லை?
உண்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, அப்புறம் நீதி இல்லை, கற்பு இல்லை, அன்பு இல்லை, புண்ணியம் இல்லை, புகழ் இல்லை. இதை பார்த்தா தள்ள தான் ஆச்சு. இதை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? தலையில் அடிச்சுக்குவாங்க, தள்ள தான் ஆச்சு. ஆனால் இதெல்லாம் இந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அல்லேலூயா, பொண்ணு பார்க்குறவங்க விட்டுருவாங்களா என்ன? அப்படியே அல்வாவை தூக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. ஏன்? யூ ஹேவ் குட் குவாலிட்டி. உன்னிடத்துல நல்ல லட்சணம் இருக்கிறது, குணம் இருக்கிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இங்கே தான் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஒன்று சொல்லுமா சொல்ல இப்போ அது 8ல் 1 சொல்கிறேன். இந்த ஆயா வேலை தானே வேணான்னு அவங்க ஆயாவா தானா பாருமா. அல்லேலூயா. ஏன்னா பிள்ளைகளும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், குழந்தைங்களும் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம்? வாட் ஆல் ட்ரூத், எதெல்லாம் உண்மையானதோ அதை தான் நம்ம பழகணும். எதெல்லாம் உண்மை இல்லையோ அதை நம்ம பழகவே கூடாது. எது ஒழுக்கம் இல்லையோ அதை பழக, எது ஒழுங்கினமானதோ அதை செய்யக்கூடாது. அன்பானதை அதுவும் செய்யக்கூடாதா? அல்லேலூயா. ஏன்னா அந்த 9ஆம் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? நீங்கள் என்னிடத்துல கற்றும் கேட்டும் கண்டும். எப்படி? நீங்கள் என்னிடத்தில் கேட்டும் கண்டும் கற்றும் மண்டா இருக்காதீங்க. கேட்டது போல இருங்க, கண்டது போல இருங்க. அல்லேலூயா. அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாய்ஸ் இதெல்லாம் சொல்லு. 1 வெரி குட். வேற யாரா? சரி நீ சொல்கிறா. உண்மையும் நேர்மை அப்படியே வந்துட்டான் பாவ. நான் சொன்னதுலேருந்து தப்பிடுச்சு. அப்புறம் நீதி. வெரி குட். நீயே எல்லாத்தையும் பைபிள் வச்சுருக்கிறியா? படிப்பாங்களா அதை? 8ஆம் வசனம். நான் முடிக்க போகல, இன்னும் கொடிய நேரம் இருக்கு, கொடிக்கிறதுக்கு. படி. அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கன்னா அப்ப என்ன பண்ணுங்க? சிந்தித்தா செயல்படுவோம். அல்லேலூயா. பிலிப்பியர் 1:7 வாசிப்போம். கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துவதற்கு வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளதால் உங்களை என் இருதயத்தில் கரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறதும் எனக்கு தகுதியா இருக்கிறது. அல்லேலூயா. உங்க ஊழியக்காரர் இப்படி சொன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களை என் இருதயத்தில் வைத்து நினைத்து கொண்டே இருக்கிறேன். யாரை? என் கட்டுகளிலும் என் சுவிசேஷ உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினால பங்கு உள்ளவர்கள் ஆனபடினாலே உங்களை என் இதயத்தில் வைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள்லாம் அந்த கோத்திரத்தில் தங்கள் நெஞ்சு மேலே மாட்டிக்கணும். ஒவ்வொரு கோத்திரத்தையும் அவங்க என்ன பண்ணோம்? அதை சட்டையை மாதிரி தைச்சின்னு போயிட்டு எங்கே நிற்கணும்? ஆண்டோட சமூகத்தில். கோத்திரங்களை ஆண்டவரே இந்த கோத்திரத்துக்காக வந்துக்கிறேன், ஆண்டவரே இந்த கோத்திரத்துக்காக வந்துக்கிறேன், ஆண்டவரே இந்த கோத்திரத்துக்காக வந்துக்கிறேன், ஆண்டவரே இந்த கோத்திரத்துக்காக வந்திருக்கிறேன்னு சொன்னோம். ஆனால் உங்கள் ஊழியக்காரர் ரா முழுவதும் பகல் முழுவதும் உங்களை இதயத்தில் வைத்து
ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறார். அல்லேலூயா. யாரை? இந்த கிருபையில இணைந்து கொள்ளுகிறவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்க ஊழியக்காரருக்காக நீங்க என்ன பண்ணணும்? அவர் தான் உங்களுக்காக பண்றாரு. வெறும் கையில முழம் போடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியா? அப்படியா சொல்லியிருக்கு? என்ன சொல்லிருக்குது? கிருபையில நீ பங்காளர்களாய் மாறுகிறீங்க. அல்லேலூயா. உங்க கிருபையை நீங்கள் பங்கு கொடுக்கிறீங்க. உங்களுக்கு கிருபையை நீங்க என்ன பண்றீங்க? பங்கு கொடுக்கிறீங்க. ஸோ ஐ ரிமெம்பர். ஆகினால உங்களை இருதயத்தில் வைத்து நினைத்து உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். கைத்தட்டுங்க பாஸ்டருக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிப்போம். 1:8. உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. அல்லேலூயா. ஆண்டவர் தான் அடுத்த சாட்சி. உங்கள் மேல நான் வாஞ்சியா இருப்பது, உங்களுக்காக எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது ஆண்டவரே எனக்கு சாட்சி. உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஏன்னா நீங்க எனக்கு பிரியமானவர்கள், என் உத்தம கூட்டாளிகள், உங்கள் கிருபையை பகிர்ந்து கொள்கிறவர்கள். நான் உங்களை மறப்பதில்லை. கேட்டுங்க. இதற்கு ஆண்டவர் சாட்சி சொல்றார். ஆண்டவரே இதற்கு சாட்சி. ஏன்னா உங்களை குறித்து நான் இதயத்தில் வைத்து ஆண்டவர் சமூகத்தில் வரும்போதெல்லாம் அவர் கேட்கும்படி செய்கிறவர். இந்தியா தேசம், தமிழ்நாடு இதெல்லாம் கேட்கும்படி செய்கிறார். உங்களை மறக்கும்படி அல்ல, உங்களையும் ஆண்டவர் நினைக்கும்படி, ஆண்டவர் கேட்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. அல்லேலூயா. முதலாவது அவர் சொல்லுகிறார், எங்கள் இதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரெல்லாம் அறிந்து வாசிக்கப்படும் நீங்கள் நிருபமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. உங்களை வாசிக்கிறதற்கு எப்படி இருக்கணும்? படிப்பதற்கு எப்படி இருக்கணும்? உங்களை யாராவது படிக்கிறான்னு வச்சுங்க, நீங்கள் இப்படி வாடுறீங்கன்னா அவங்க அப்படி வாடுவாங்க. நீங்கள் எப்படி கோடு எடுத்தால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? அப்படி கோடு எடுப்பாங்க. நீங்கள் கம்மல் இப்படி போட்டிங்கன்னா அவங்க அதே மாதிரி தேடுவாங்க. அப்புறம் மெதுவாக கேட்பாங்க, அக்கா எந்த கடையில் வாங்கினேன்? அதுவா எங்கள் மாமியார் அவங்க வீடு அவங்க வாசல் நேரம் இந்த கடைனா புஞ்சு போச்சு, அதை வேற மறைச்சி. அப்போ அது வாசிக்கப்படுகிறதுக்கான நிருபமா? அது ரகசியங்களை அடக்கி வாசிக்கிறது. ஆனால் நீங்கள் வாசிக்கப்படுகிறவர்களாக இருக்கணும். உங்கள் மீது அந்த பிரியம் உண்டாகணும். ஐ பிலீவ், ஐ ட்ரஸ்ட் திஸ் பீப்புள். என் விசுவாசத்தை நான் நம்புகிறேன். நம்பிக்கைக்குரியவர்கள், அவள் வாசிக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. ஆகவே தான் அவர்களை இதயத்தில் வைக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை 2 வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். ஆமாம், 1 தெசலோனிக்கேயர் 2:19. எங்களுக்கு நம்பிக்கையும். எப்படி? எங்களுக்கு நம்பிக்கையும். யாரை பார்த்து சொல்றாரு?
வாசிக்க நிருபமாக இருக்கிற உங்களை பற்றி நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கை. ஹல்லேலூயா. இவ்வளோ லேட்டாக வருது சத்தம். ஹல்லேலூயா. நீங்கள் தான் என் நம்பிக்கை. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாக இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருக்க போகிறீர்கள். கைதட்டுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய நம்பிக்கை சபையும் ஊழியக்காரர்கள் மேல் வைத்திருக்காங்க. அப்போ உங்களை சபையிலே வைத்து போஷிப்பதற்கு காரணம், நேசிப்பதற்கு காரணம், வசனங்களை சொல்வதற்கான காரணம், ஜெபிப்பதற்கான காரணம், எதிர்காலத்தில் நீங்கள் கிரீடமாகவே இருக்க போறீங்க ஆண்டவர் வரும்போதும். ஹல்லேலூயா. அந்த பேர் மாறாது. நீங்கள் கிரீடமானவர்கள். ஹல்லேலூயா. இங்கேயும் சபையிலும் நீங்கள் கிரீடமானவர்கள். என் நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் வரும்போதும் எனக்கு கிரீடமா இருக்க போறீங்க. ஆண்டவர் வரும்போது ஐயோன்னு நினைக்க போறதில்லை. ஐயோன்னு போனால் சபை தேவையில்லை. இங்கே சீர்படுத்துகிற ஒரு இடம் தான் சபை. ஹல்லேலூயா. நான் பொதுவாக சொல்லுவேன், சபைன்னா மேக்கப் சென்டர், டிங்கரிங் பார்க்குற இடம், பட்டி பார்க்குற இடம். ஹல்லேலூயா. ஏன் மீண்டும் அவங்கள எங்கே தான் பார்க்கணும்? அவங்க பார்க்கும்போதும் நீங்கள் கிரீடமாக இருக்க வேண்டும். என்ன கிரீடமாக? வசனத்தை விட்டுட்டு வேற எங்கே போனா எப்படியாது? அவர் தரப்போறார் ஜீவி கிரீடம். சந்தோஷமான கிரீடமா இருக்கு பாருங்க. என் நாத்துமா எடரி போல மே இங்க சத்தம் கேட்டு வந்திருக்குது என்ன பார்த்து. ஹல்லேலூயா. பரலோகத்திலையும் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு வந்திருக்கிறது. அவைகள் தான் எனக்கு மகிழ்ச்சியின் கிரீடம். ஹல்லேலூயா. 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 கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். 2 வசனம். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் பலகத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இவைகளை உங்களில் நடப்பித்து உறுதிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆகவே நீ பயப்படாதே. அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அப்போ ஆண்டவர் ஒருபோதும் நடுரோட்டில் உங்களை விட மாட்டார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஜீவ கிரீடத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அதை பரிசாக கொடுக்க விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்த போகிறார். 2 தீமோத்தேயு 4:22 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:22. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியோடு கூட இருப்பாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. என்ன அதோட முடிக்கிறீங்க? அது ஆமேன்னு என்ன அர்த்தம்? அப்படியே அவரை விட்டுட்டு படிச்ச அப்படியாது. எவ்வளோ முக்கியமான வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அதே ஆண்டவர் வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களோடு கூட இருக்கிறார். The Spirit of God will be with you. தேவனுடைய ஆவி உங்களோடு கூட இருக்க போகிறது. யார் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ
அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்போ தேவனுடைய ஆவி உங்கள் மீது இருக்குமானால் நீங்க தேவ புத்திரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு கூட இருப்பார், கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால என்னுடைய ஸ்பெஷல் சாங் ஒன்று பாடிடுறேன். அல்லேலூயா. ரொம்ப பெரிய பாட்டு இல்லை. நான் நடு ரோட்டில் அழும்போது ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சு. நடு ரோட்டில் அழும்போது என் பேர் சின்ன வயசில் அழுமூஞ்சி. இப்போ அழுமூஞ்சி இல்லை, இப்போ என் பேர் ஹாப்பி எலியேசர். என்னது? ஆமாம். அதனால் ஒரு சின்ன பாட்டு ஒன்று எழுதினேன். ஒரு 500 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதில் ஒரு 100 பாட்டு சிடி போட்டிருக்கிறேன். அதில் ஒரே ஒரு சின்ன பாட்டு மாத்திரம் நம்ம கற்றுக்க போகிறோம். லா 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 லா. 1 2 3 4 5 6 7 8 9 10. I want to tell you one thing. La 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 la. நான் ஒன்று சொல்லற கேளு, உன்னை இயேசு நேசிக்கிறார். 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் ஒன்று சொல்லற கேளு, உன்னை இயேசு நேசிக்கிறார், உன்னை இயேசு நேசிக்கிறார். இதான் முதல் வார்த்தை எனக்கு வந்துச்சு. இயேசு உன்னை நேசிக்கிறார். ரோட்டில் அழுதுகிட்டே இருந்தேன். அப்போது எங்கே போகிறேன்னு தெரியாது, எங்கே சாப்பிட போகிறேன்னு தெரியாது, எங்கே தூங்க போகிறேன்னு தெரியாது. அப்போது டிக்கெட்டோட நான் ரோட்டில் இருக்கும்போது இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொன்ன உடனே தாரையாய் கண்ணீர் வடித்து, சுவாமி நீங்கள் எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு அப்பாவாக இருங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணேன். எத்தனை வயசில்? 12 வயசு. அன்றைக்கி 64 வயசு. அப்போ 12ல் 64 கழிச்சா 52 வருஷமாக ஆண்டவருக்காக வாழ வைத்தார். அல்லேலூயா. அப்போ என் பாட்டை நான் மாற்றினேன் மறுபடியும். நான் ஒன்று சொல்லற கேளு, நான் இயேசுவை நேசிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் ஒன்று சொல்லற கேளு. லா 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 லா. 1 2 3 4 5 6 7 8 9 10. லா 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 லா. La 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 la. 1 2 3 4 5 6 7 8 9 10. I want to tell you one thing, that I love Jesus, that I love. அவர் தீர்மானம் பண்ணி இத்தனை வருடங்களாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் நடத்துகிறார். தொடர்ந்து ஊழியம் செய்யும்படி பலனை தருகிறார். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 வயசில் எனக்கு கிடைச்ச வேலை தொடப்பு கட்ட வேலை தான் கிடைச்சிது. 12 வயசில் ஒரு சபையில் பெருக்கிற வேலை கிடைச்சி. 12 வயசுலேருந்து ஒரு சபையில் வளர்த்தேன். அந்த சபையில் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த சபையிலே தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். அந்த சபையில் தான் மொழிபெயர்ப்பாளராக கூப்பிட்டாங்க. அந்த சபையில் தான் எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி உலகம் உள்ள போகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். பல நாடுகளுக்கு ஒரு நாட்டில் என் கால்படாத பள்ளிக்கூடமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்க, பிரியமாக இருக்க, கிரீடமாக இருக்க, கூட்டாளியாக இருக்க, இதயத்தில் நீங்கள் இருக்க, செய்ய வேண்டியது 8. எத்தனை? மனதில் ஆயா? ஆயா. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பா. தேங்க்யூ பாஸ்டர். எல்லாரும்